வெல்கம் டு அவிவீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தாட் ப்ராசஸ் இருக்கும். எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆகிடுமோன்னு பயத்திலே மோஸ்ட்லி யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. அதே போல் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கணும். அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அது பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது லிக்விட் ஃபண்டில் ரிஸ்க் கம்மி. அதே போல் இதில் ரிட்டர்ன்ஸும் மாட்ரேட்டாக இருக்கும். இப்போ லிக்விட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் பேப்பர்ஸு, ட்ரெஷரி பில்ஸு, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணால் ரெப்போ ரேட் எப்போ ஹையாக இருக்கோ அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரெப்போ ரேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்கினாங்கன்னா ஆர்பிஐ அந்த கடனுக்கு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்டேருந்து நிறைய கடன் வாங்கி பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இப்படி இஷ்யூ பண்ணும் போது இன்ஃப்ளேஷன் ஹை ஆகும். இந்த இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ண ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி டைமில் பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்குறது கம்மியாகும். அப்படி பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. இப்படி ரெப்போ ரேட் ஹையில் இருக்கும்போது லிக்விட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் வித்ட்ரா பண்ணும் போது அதுக்கு சர்டன் பர்சன்டேஜ் பெனால்ட்டிஸ் பிடிப்பாங்க. அண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸில் எந்த பெனால்ட்டிஸும் கிடையாது அண்ட் லாக்கிங் பீரியடும் இல்லை. இதில் வித்ட்ராவல் எப்படின்னா கம்மி அமௌண்ட்டாக இருந்தால் 30 மினிட்ஸ்லேயே நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். லார்ஜ் அமௌண்ட்டாக இருந்தால் 48 hours ஆகும் வித்ட்ரா பண்ண. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.